27ஆம் வாரத்தில் இன்று செவ்வாய்க்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். அதே போன்று இன்று நாளிலே நாங்கள் புனித செபமாலை ராக்கினியின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களை, இன்று இறை வார்த்தையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மரியா இறைவனுக்கு உகந்ததை, சரியானதை மரியா தெரிந்து கொள்கின்றார். அடுத்த பக்கமாக மார்த்தா பல்வேறு விடயங்களை குறித்து கவலைப்பட்டு அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது, மரியா இறைவனோடு இருக்கின்ற பொழுது, இறைவனுக்கு செவி சாய்க்கின்ற பொழுது, இறைவனோடு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது இயேசு மரியாளை பார்த்து சொல்கிறேன், சரியானதை தேர்ந்து கொண்டீர் என்று. இன்று நாங்கள் சமுதாயத்தில் வாழுகின்ற பொழுது நாங்கள் இவ்வாறு பலவிதமான செயற்பாடுகளை இவ்வாறு பார்க்கின்றோம். ஒரு பக்கம் இறை வார்த்தையை நாங்கள் இறை வார்த்தையை போதிக்கின்ற சந்தர்ப்பத்திலும், மற்ற பக்கம் பலவிதமான மியூசிக்கல் ஷோ என்று சொல்லுகிறோம். நாங்கள் இவற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் இளைஞர் யுவதிகளை பார்க்கின்ற பொழுது எதற்கு அவர்கள் செல்லுகின்றார்கள், எதனை அவர்கள் தேர்ந்தெடுத்து எடுக்கின்றார்கள்? அவர்கள் தேர்ந்தெடுப்பது இறை வார்த்தை அல்ல, மாறாக மற்ற விடயங்களை. அவ்வாறான உள்ளங்களை கொண்டவர்களாக, அவர்கள் இறைவனுக்குள்ளே வாழாதவர்களாக, இறைவனுடைய குரலுக்கு செவி சாய்க்காதவர்களாக, ஏனோ தானோ என்று எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் செல்லுகின்ற இந்த காலப்பகுதியிலே நாங்கள் இவ்வாறு இன்றைய நாளிலே வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, குடும்பங்களாக இருக்கின்ற பெற்றோர்களாக இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இறைவனுக்குள்ளே இறைவனுக்குள்ளே வாழ்வதற்கு, இறைவனுக்குள்ளே அவர்கள் இறை வார்த்தைக்குள்ளே வாழ்வதற்கு நீங்கள் அவர்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும். அப்படி நீங்கள் வழிநடத்துகின்ற பொழுதுதான் அவர்கள் இறைவனுக்குள்ளே எதிர்காலத்தில் நல்ல ஒரு பிள்ளைகளாக, இறைவனுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ்வார்கள். எவ்வளோ படித்திருந்தாலும், எவ்வளோ அறிவை கொண்டிருந்தாலும், பலவிதமான அறிவை அவர்கள் பெற்றிருந்தாலும், அன்பார்ந்தவர்களே, இறை விசுவாசம் அவர்களுக்கு இல்லாவிட்டால், சரியானது அவர்கள் தேர்ந்து கொள்ளாவிட்டால், அவருடைய வாழ்க்கையிலே தீர்மானங்கள் எடுக்க முடியாமல் அவர்கள் வாழ்க்கையை தானே மாய்த்து கொள்கின்ற காலகட்டத்தில் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே மரியாவை போன்று சரியானதை நாங்கள் தேர்ந்தெடுப்போம், சரியானவற்றை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். நன்மையை குறித்து நன்மையை மாத்திரம் நாடியவர்களாக, அவற்றுக்கு சாட்சி பகரக்கூடியவர்களாக எங்களை மாற்றல்ல வேண்டும் என்று இறைவனிடத்தில் நாங்கள் மன்றாடுவோம். இன்றைய புனித ராக்கினியின் செபமாலை ராக்கினியின் திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, செபமாலை என்று சொல்லுகின்ற பொழுதே உங்களையும் என்னையும் இறைவனுக்குள்ளே வழிநடத்துகின்ற ஒரு கருப்பொருளாக, ஒரு ஆயுதமாக எங்களுக்கு செபமாலை காணப்படுகின்றது. எனவே குடும்பங்களிலே செபமாலை உச்சரிக்கின்ற பொழுது, தேவ அன்னைக்குள்ளே நீங்கள் செல்லுகின்ற பொழுது, தேவ அன்னையோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது, தேவ அன்னை உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி இறைவனிடத்திலே உங்களையும் என்னை கொண்டு செல்லுகின்றவர்களா தாயாக இருக்கின்றார். எனவே அந்த சந்தர்ப்பத்துக்காக இன்று நாளிலே